ஹாய். இப்போ ஃபைல் கிரியேஷன் ப்ரோக்ராம் பண்ணி பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். ரைட் எ ப்ரோக்ராம் டு ரீட் எ டெக்ஸ்ட் ஃபைல் அண்ட் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர்ஸ், vowels, consonants, blank space characters, digits, special characters and lines. எத்தனை லைன் இருந்ததுன்னு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்குண்டான ப்ரோக்ராம் டைரெக்டாக போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ராசஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபைல் நேம் எனக்கு வேணும். நான் என்ன பண்ணுறேன், அதே நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஃபைலையே நம்ம எடுத்துக்கணும், test.txt. ஸோ dim fs new stream reader. இப்போ நான் வந்து ரீட் பண்ணுறேன், அதனால் stream reader ஆஃப் ஃபைல் நேம். எந்த ஃபைலை ரீட் பண்ணுமோ அதை ரீட் பண்ணுறேன். இப்போது do while f dot peak not equals -1. ஸோ இந்த fன்ற ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பீக்ன்ற ஒரு வேல்யூ நமக்கு கொடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எண்டுக்கு வந்துருச்சுன்னா, ஃபைலினுடைய எண்டு பொசிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா -1ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போ எண்ட் ஆஃப் ஃபைல் வர வரைக்கும் நான் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுவோம், f டாட் பீக்கு நாட் ஈக்குவல்ஸ் -1 இருந்தால் உள்ளே போங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு கேரக்டர் பை கேரக்டராக ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், சி இன்ட் ஆஸ் இன்டீஜர் எஃப் டாட் ரீட். இப்போ பாருங்கள், ரீட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இன்டீஜர். அதாவது ஃபைலில் ரைட் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாம் பைனரியாக தான் போய் ரைட் ஆகும். ஸோ ஒவ்வொரு பைட்டை நான் ரீட் பண்ணுறேன், அது நம்பராக எனக்கு வருது. ஸோ இதை நான் கரஸ்பாண்டிங்கான கேரக்டராக நான் மாற்றிக்கிறேன் ஆஸ் கேர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சி ஈக்குவல்ஸ் மைக்ரோசாஃப்ட் டாட் விஷுவல் பேசிக் டாட் சிஹெச்ஆர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஒரு இன்டீஜரை இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான ஆஸ்கி கேரக்டர் கொடுக்கும். இப்போ நான் வெரிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணுறேன், கன்சோல் டாட் ரைட்டு இந்த கேரக்டர்ஸ் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு எஃப் டாட் க்ளோஸ். ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணி அதை அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ப்ராசஸ் ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம்னா நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபைல் ப்ரோக்ராம் இன் VB.NET. நம்ம என்ன கொடுத்தோமோ அது அப்படியே இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஸோ நம்ம ஃபைலை ரீட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம். Read a text file and count the number of alphabetic characters, vowels, consonants. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணோம், dim alphabetic count, vowel count, consonant count as integer. முதல்ல இந்த மூணையும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். alphabetic count equal 0, vowel count equal 0, consonant count equal 0. ஓகே, இதை ரீட் பண்ணிவிட்டு செலக்ட். ஓகே, if care dot is letter, அது அப்பராக இருந்தாலும் சரி லோயராக இருந்தாலும் சரி, நான் கொடுத்துருக்கிற கேரக்டர் லெட்டரான்னு செக் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுவே அது லெட்டரா இல்லையான்றது சொல்லணும். அப்படி இருந்ததுன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் கேஸ் சி, கேஸ் ஏ ஏ இ ஐ ஓ யு, ஏ இ ஐ ஓ யு. இதுவாக இருந்ததுன்னா vowel count plus equals 1, case else consonant count plus equals 1. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். console dot write line text processing results. அடிஷ்னலாக ஒரு லைன் எம்டி கேப் கொடுக்குறேன். ரைட் லைன் total characters count, letters count.
alphabetic count. Okay, console dot write line vowels. Console dot write line consonants. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மொத்தம் 176 கேரக்டர் இருக்கு. அதில் 64 வவல்ஸு, 112 கான்சனன்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர்ஸை கவுண்ட் பண்ணியாச்சு, வவல்ஸ் கவுண்ட் பண்ணியாச்சு, கான்சனன்ட் கவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ பிளாங்க் ஸ்பேஸாக இருந்தால் தனி, டிஜிட்ஸாக இருந்தால் தனி, ஸ்பெஷல் கேரக்டர் இருந்தால் தனி. ஓகே, else if char dot is digit of C, then digit count. Digit count equals 0. Okay, else if char dot is blank space, is white space of C, then so அதுக்கு ஒரு counter வேணும். dim white space count as integer, white count plus equals 1. else if char dot okay, C equals VBCRLF, then lines count, W count equals 0, line count equals 0. ஸோ பிளாங்க் ஸ்பேஸ் பண்ணியாச்சு, டிஜிட் கேர் பண்ணியாச்சு, லைன் பண்ணியாச்சு. இதை தவிர மற்றது எல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர் தான். ஸ்பெஷல் கவுண்ட் அப்படி இல்லை அப்படின்னா எஸ் கவுண்ட் பிளஸ் ஈக்குவல்ஸ் 1. blank space characters, white space, white space counter, then digits, lines, special characters. So digits, line space. ஸோ இங்கே லைன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா VBCR கேரேஜ் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நான் ஒரு லைனாக எடுத்துக்கிறேன், அல்லது ஓகே இந்த இன்டீஜர் வேல்யூவை நான் வெரிஃபை பண்ணிக்கலாம்.
ஓகே, எத்தனை லைன்ஸ்ன்றதுக்கு தப்பாக வருது. ஓகே, 13 ஃபாலோட் பை 10. இது வந்தால் ஒரு லைன் ஃபீடு, கேரேஜ் ரிட்டர்ன் அண்ட் லைன் ஃபீடு. ஓகே, இஃப் சிஐ ஈக்குவல்ஸ் 13 ஆக இருந்தால் தென் லைன் கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் 1. லெட் அஸ் see. ஓகே, 10 லைன்ஸ் இருக்கு. ஓகே, டிஜிட்ஸே இதில் இல்லை, நம்ம வேணா டிஜிட்ஸ் போட்டு பார்க்கலாம். I can say 1000 times allowed. ஓகே, ரன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ 4 டிஜிட் இருக்கு. 1000 டைம்ஸ் அப்படிங்கிறது 1000 இருக்கு. ஸோ 4 டைம் இருக்கு. ஓகே, இந்த ப்ரோக்ராம் ஒரு முறை பார்க்காம போட்டு பாருங்க. தேங்க்யூ.